ஹலோ மக்களே 612வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்ல சாஞ்சி எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டு ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா சீசர் வந்துட்டு அவன் ஒரு புது பிளான போடுறான். எல்லாத்தையும் லாக் பண்ணி ஒரே இடத்துல வச்சு கொல்றது தான் அவனோட பிளானாவே இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா லூஃபி வந்து ஒரு இடத்துல உழுதான். பார்த்தா அந்த கார்பேஜ் ஏரியால தான் வந்து மோமோனஸ்கியை பார்க்கறான். அவன் ஒரு குட்டி டிராகனா இருக்கான். ஏன்னா அங்க இருக்க டெவில் ஃப்ரூட் பவர் சாப்பிட்டு இருந்திருக்கான். அவனும் அவனை பறந்து மேல பறந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து மோனாட் வந்து மொஹிவரா குரு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இவங்களை ப்ரொடெக்ட் பண்ண நம்ம ஜோரோ மாசா முடி வந்துட்டு இருக்கான். எங்க நீ போறான்னு சொல்லிட்டு பைரட் கண்டர் சார் 120 மில்லியன் பெரி பவுண்டி தானே உன் கூட சண்டை போடுறது எனக்கு பெருமைன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா மோக்கோ பொண்ணை வந்து கேண்டிஸ் தூக்கிட்டு ஜெட்டு வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கா. பிஸ்கட் ரூம் ஃபுல்லுமே வந்து பனியாக தான் இருக்கு. ஜோரா நின்று அவளுக்கு ஈக்குவல்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவளும் வேற லெவலா பாஞ்சு பாஞ்சு அடிக்க வாரா. ஆனால் ரோபினுக்கு அடிபட்டு இருக்கு. நீ நல்லா இருக்கியோ ரோபின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் வாரான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடான்னு சொல்றாவா. அந்த பசங்களை காப்பாற்றணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு ரோபின் பேசிக்கிட்டு இருக்கா. பார்த்தா மோக்கா பொண்ணு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. மோக்கா இருன்னு சொல்லிட்டு பசங்களாம் ஓடி வராங்க. மோக்கா பிரச்சனை இருக்கா அவளை வர நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். பார்த்தா எல்லா பசங்களும் ஜெட்டு வகத்தில் வராங்க. இதை நான் தரமாட்டேன் சோப்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ட்ரக்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மோக்கா வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் ஒரு நினைவுக்கு வாங்கடா ஏன்டா இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மோக்கா பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கட் பண்ணி பழசை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா மோக்கா பொண்ணு முதல்ல கடத்திட்டு வந்திருப்பாங்களா அந்த கப்பலை தான் காட்டுறாங்க. மோக்கா பொண்ணு கூட அந்த பையனும் இருக்கிறான் அழுதுகிட்டே இருக்கான். அம்மா எங்க இருக்கீங்க அப்பா எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால நம்ம அப்பா அம்மா நம்மள்ட்ட சொல்லாம இந்த கப்பல்ல ஏத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மட்டும் அங்க இருந்தோம்னா நம்மளால அவங்களும் பாதிக்கப்பட்டு இறந்துருவாங்க. அதனால அப்பா அம்மா நம்மளால இறக்கக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா மோக்காளு தான் மோக்காளு வந்து பையனும் அழ ஆரம்பிச்சிட்டான். ஆனா கவலைப்படாத சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நம்ம அப்பா அம்மாவை பார்க்க போவோம்னு சொல்லிட்டு பேசுறான். சந்தோஷமா சிரிக்கிறாங்க அவங்க. என்னன்னு பார்த்தா மோக்கவே இந்த பையனு தான் முதல்ல தூக்கிட்டு வந்திருக்கான். நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பேஷன்ஸ் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து வந்துகிட்டு இருக்கான் சீசர். அவங்களை கெட்டி பிடிச்சி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களோட பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிக்கிறான். ஒன்னே ஒரு பக்கம் மோக்காவை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா யாரா இவன் சொல்லிட்டு. இந்த டிசீஸ்ல என் பையனை நான் இழந்துட்டேன். என் பையனை இழந்த மாதிரி இந்த உலகத்துல யாரும் பையங்களும் இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இதையே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சீசர் அழுகுத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். மாஸ்டர் சார் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மோக கட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க ரொம்ப மென்மையான இருக்கீங்க. சரி என்ன நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதெல்லாம் தான் நினைச்சிட்டு யோசிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்காவா. ஒருத்தனா வந்துகிட்டு இருக்காங்க கேண்டிஸ் கூடுன்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து வரானுங்க. நான் டோரான் நான் மோஜா நான் கோன்புன்னு சொல்லிட்டு ஒருத்தனா வந்திருக்கானுங்க. அது எல்லாத்தையுமே மோக்க யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. மோனாட்டை வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் நினைச்சிருக்காங்க. உங்களுக்கு டெய்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சேர போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பசங்களே கூட்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மோனாட் அனுப்பி வச்சிருக்கா. எல்லாரும் என்ஜாய் பண்ணி விளையாடுங்க உங்களுக்கு எது ஹெல்ப்னாலும் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மோனாட் பேசியிருந்திருக்கா. அவளை இப்படி கெட்டவளா இருந்திருக்காள இப்படி பொய் சொல்றவளா இருந்திருக்காளான்னு சொல்லிட்டு மோக்கா அழுதுகிட்டே ஓடுறா. நீங்க பண்ண நல்ல வேலைக்கு மாஸ்டர் உங்களுக்கு சாக்லேட் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு மோனாட் தான் வந்து இந்த ட்ரக்ஸே கொடுத்துருந்துருக்கா. டே நம்ம எல்லாருமே இங்கிருந்து தப்பிச்சு போகணும்டா எல்லாருக்கும் ஒரு நினைவை வெளியே கொண்டு வாங்கடா ஏன்டா இப்படி அடிக்க வரீங்கன்னு சொல்லிட்டு மோக்கா ஓடிக்கிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் ஜோரோ மோனாட் கூட நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சண்டை போட்டுக்கிறதுல ஜெட்டு மாதிரி மறைஞ்சு போறா. ஸ்ட்ரெயிட்டா ரோபினையும் மத்தவங்களையும் அடிக்கலான்னு போறா. ஆனா பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான் ஜோரோ. டேய் ஜோரோ என்ன இதுக்கிட்ட அடிக்க வரா என்ன அடிக்க வரான்னு சொல்லி நாமி கத்துறா. பார்த்தா எதுக்கு வாரான்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் தெரியும். பாஞ்சு வந்து பிளாக் பண்றான். மோனாட்டோட அட்டாக்க வேற பிளாக் பண்ணி நின்றுட்டு இருக்கான் ஜோரோ. உனக்கு தான் அவங்க பிரச்சனையே கொடுக்கலையே அவங்களை எதுக்கு நீ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜோரோ கேட்கறான். என்னைக்குமே வீக்கஸ்ட் ஆனவங்களை தான் முதல்ல அடிக்கணும் அதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாவா. டேய் ஜோரோ நீ தள்ளி போடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டா. ஒரு பக்கம் நாமி ஹீட் பால்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறா. பார்த்தா என்ன பார்த்தா வீக் ஒன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அடிய போட்டு போய்கிட்டே இருக்கா. பார்த்தா அந்த அட்டாக் அவளுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கா. நாமி கேட்டு பக்லரு நீ 16 மில்லியன் பெரி பவுண்டி நீனு நார்மல் ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு மோனாட் பார்த்துக்கிட்டு இருக்கா. மறைஞ்சு அங்கிருந்து போய்கிட்டே இருக்காவா. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்னோ உமன் இது கூட என்னைய மறந்துட்டு போறான்னு சொல்லிட்டு ஜோரோ கோவப்படுறான். திரும்பி டோரை க்ளோஸ் பண்றாவா. ஸ்னோ ஃபென்ஸ்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க எல்லாத்தையும் லாக் பண்றா. நாமி ரோபின் கதையெல்லாம் முடிக்க பார்த்துக்கிட்டு இருக்காவா. என்னால மூவ் பண்ண முடியல என்ன பண்ணன்னு சொல்லிட்டு நாமி யோசிக்கிறா. மொத்தமா நாமியை லாக்கே பண்ணிட்டாங்க அவங்க. டே சோப்பர் பார்த்துடான்னு சொல்லிட்டு அப்படி நவண்டு போய்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஸ்னோவா மாறி அவளை அப்படி கடிக்க வரா. ஆனா ரோபின் ஒரு ஓடு போட்டு ஏர்ல பறக்க விட்டுட்டா அவளை. எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு சோப்பரோ அழ ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவன் ஸ்னோ பவரை யூஸ் பண்ணி விடவும் மாட்டுக்கா. பாஞ்சு பறந்து திரும்பி வந்துகிட்டே இருக்காவா. என்னைய மன்னிச்சிருங்க உங்களை இந்த இடத்துல இருந்து போக விட மாட்டேன். அவங்க எல்லாருமே எங்களோட டெஸ்ட் சப்ஜெக்ட். அவங்கள நீங்க எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. சீசரும் நாங்களும் தான் இந்த இடத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களை விடவும் போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணது என்னோட ரெஸ்பான்சிபிள் சொல்லிக்கிட்டு இருக்காவா. அவனும் இந்த மாதிரி ஏரியா விட்டு போகணும் அந்த குழந்தைகள் நான் காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு சோப்போரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஆனதுக்குள்ள என் வழி விட்டு போங்கடான்னு சொல்லிட்டு சோரோ ஒரே போடா போட்டு அந்த ஸ்னோவையே வெட்டி வீசிட்டான். எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்றான் அவன். சரின்னு சொல்லிட்டு நாமி ரோபின் சோப்பர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. மாச காட்டுறான் சோரோ. டே நீங்க ரொம்ப மோசமானவனா தாண்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மோனாட் முன்னாடி வரா. அந்த பசங்களை எப்பவுமே நாங்க கம்ஃபர்ட் ஜோன்ல தான் வச்சிருக்கோம். அவங்களை நாங்க மென்மையை தான் ஹேண்டில் பண்ணோம். நீங்க ஏன்டா எங்களோட பொக்கிஷத்தை இங்க இருந்து தூக்கிட்டு போக நினைக்கிறீங்க பைரட்ஸ்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு
இருக்காவா. சரி நாங்க உங்களை நல்லா பார்த்துக்கிட்டோம், இதுல உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்றான் ஜோரோ. தேவையில்லாம என் வழியில வரேன்னு சொல்லிட்டு ஸ்வாட்ஸ் நோன்னு சொல்லிட்டு அட்டாக்க போடுறா. பார்த்தா ஜோரோ அவளோட அட்டாக்க பிளாக் பண்ணிட்டு நிக்கிறான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா மேப்பை தான் கட்டுறாங்க. பி ஃப்ளோர்லயே வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் போக. இன்னொரு பக்கம் நம்ம என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. அந்த மோமோனோஸ்கி மேல பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன ஜெட்டுகத்துல ஏறி மேல போய்கிட்டே இருக்கான். டேய் மோமோனோஸ்கி சீக்கிரம் போடான்னு சொல்றான் லூஃபி. ஏறி போயிட்டு இருக்கு, சடனா ஸ்டாப் ஆயிட்டான். என்னடா ஆச்சு மேல போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. டேய் எனக்கு பசிக்கலடான்னு சொல்றான் அவன். என்னன்னு பார்த்தா மோமோனோஸ்கி தலையே தொங்கிருச்சு. பசிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கதை முடிய போகுது. மேல இருந்து திரும்பியும் கீழே போயிட்டானுங்க அவனுங்க. தப்பிக்கல் நினைச்சாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு லூஃபியோ பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா சீசர் தான் கட்டுறாங்க. இந்த மோனட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, குழந்தைங்க தப்பிச்சு போயிருவாங்க, அவங்கள வர லாக் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் அவன். இங்க என்னன்னு பார்த்தா அந்த புகை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் அதையும் முடிய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. பில்டிங் பிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் வந்துகிட்டே இருக்கு. எல்லாருமே ஆர் பில்டிங் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. என் பிளான் அக்யூரேட்டா போய்கிட்டு இருக்கு. அவங்க கதையும் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான் சீசர். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ப்ரூக்கு கினிமோன தான் காட்டுறாங்க. அவனுங்களும் வந்து சி பிரிசன் ஸ்டோனை வேகமாக தேடி போய்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை நோக்கியும் கேஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த பில்டிங் இப்போ சேஃபஸ்ட் பில்டிங் இல்ல, நம்மளுக்கு டைம் இல்ல, வாங்கடா ரெண்டா பிரிஞ்சு தேடுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க. டே ப்ரூக்கு நீ வச்சுக்கூட கினிமோனு, நான் இன்னொரு பக்கம் போறேன்னு சொல்லிட்டு உசப் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிஞ்சு ஓடுறானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் ஜோரோவும் மோனட்டு தான் சண்டை போடுறாங்க. ரெண்டு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ நல்லா டிஃபெண்ட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மோனாட். அட்டாக் பண்ண உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு நக்கலா பேசிக்கிட்டு இருக்கா. ஜோரோவை கோவப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. உன்னை தோக்கடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா என்னால முடியும் நினைக்கேன்னு சொல்லிட்டு மோனாட் பேசிக்கிட்டு இருக்கா. டே இந்த குழந்தைகளை காப்பாத்தணும், வாங்கடா ஜெட்டு வேகத்துல போவோம், பக்கத்து ரூம்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. அது நம்ம சாஞ்சியோட சத்தம். நேவியா வாராங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஜோரோ. யாரா இதுன்னு சொல்லிட்டு மோனாட் திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த பசங்க எல்லாம் அவங்கள தொட விட மாட்டானான்னு சொல்லிட்டு மோனாட் பாத்துக்கிட்டு இருக்கா. ஜிவி சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல வராங்க. டே வாங்கடா முன்வேகத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா நம்ம சாஞ்சி எல்லாத்தையும் லீட் பண்ணிட்டு வரான். இவன் ஏன்டா நேவியை லீட் பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு ஜோரா பாக்குறாங்க. பிரதர் இங்க எந்த குழந்தையுமே இல்லையே, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிபே கேட்கறானுங்க. பைரட் ஹண்டர் ஜோரா தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே அவன் ரொம்ப பிரச்சனைக்காரன்டா, அவனை எல்லாரும் கிண்டல் அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா கிண்டல் அடிச்சுக்கிட்டே ஓடுறானுங்க. இந்த முட்டாளுகளை டென்ஷன் படுத்தே வேலையா போச்சு. டே நாமி ரோபின் அந்த வழியில தான் போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து போடான்னு சொல்றாங்க. நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்த நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற மோனாட்ட பாக்குறான். மோனாட்ட பார்த்துட்டு செதறிட்டான் அவன். இந்த பொண்ணு என்ன அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து நின்றுகிட்டு இருக்கான் அவன். இந்த பொண்ணு போறடா, அவ ஹியூமன் கிடையாடா, பாதி பறவையும் பாதி ஹியூமனாவும் இருக்கா, இது என்ன புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு ஜிஃபையே முழிக்கிறானுங்க. பேர்ட் ஹியூமனாடா இது, யாரா இதுன்னு சொல்லிட்டு ஜிஃபை சோல்ஜர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே இவங்க உண்மையிலே வேற லெவலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க அவனுங்க. மேடம் நீங்க வேற லெவல்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. டே இங்க என்னடா பனியா பெய்யுதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. பார்த்தா மோனாட் நக்கலா சிரிக்கிறா. இதுக்கு நான் தாண்டா காரணம்னு சொல்லிட்டு அந்த பனியை போட ஆரம்பிக்கிறா. உங்க யாரும் இந்த இடத்த விட்டு போக விட மாட்டான்டா, அந்த சில்ட்ரனை லாக்கெல்லாம் பண்ண விட மாட்டேன், இது என்னோட கோட்டைன்னு சொல்றான் மோனாட். இந்த புண்ணியன்டா இப்படி செய்யறான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஜிஃபை சோல்ஜர் எல்லாம் கடிச்சு திங்க ஆரம்பிச்சிட்டா. கடிச்சா அடுத்த செகண்ட் எல்லாருமே உறைஞ்சு கீழே விழுறானுங்க. டே என் உடம்புல வலிக்கிடான்னு சொல்றாங்க. பார்த்தா பாஞ்சு ஒரு ஜிஃபை சோல்ஜரே கடிக்க ஆரம்பிச்சிட்டா. சடனா டென்ஷனை சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. டேவ லோகியா டைப் நினைக்கிட்டா பாத்துருங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பார்த்தா ஜோரோ நின்னுகிட்டு இருக்கான். ஒரு இடத்தையே பாஞ்சு கடிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொருத்தனை ஜெட் வேகத்துல கடிக்கிறதுக்குள்ள டாசிக்கு பாஞ்சு வந்துட்டு ஒரு போடு போடுறா. ரத்தம் தெரிஞ்சிருச்சு. எவனோ ஒருத்தன் ஹாக்கி யூஸ் பண்ணி நீ ஸ்வாட் அட்டாக்க போட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா அவ. பார்த்தா கேப்டன் டாஷிக்கு வேற லெவல் பண்றாவா. அந்த டோரை வர நம்ம சீல் பண்ணணும், ஏன்னா கேஸ் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாஷிக்கு பேசிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அங்க டோரை வந்து சீல் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. நம்மளுக்கு நிறைய டைம் கிடையாது, வாங்க நம்ம அந்த குழந்தைய காப்பாத்துன்னு சொல்லிட்டு டாஷிக்கு பேசிக்கிட்டு இருக்கா. நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுல நான் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்றா. சரி நீ என்னதான் பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு சோரா கேட்கறான். சோரோக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கா டாஷிக்கு. என்னதான் பண்ண காத்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இப்படி கேட்கறனா உனக்கு தண்டா என்னோட ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறா. என்னன்னு சொல்லிட்டு சோரா கேட்கறான். அதோட முடியாது கிடைத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கம்மா. See you, bye.